தூத்துக்குடியில் இருந்து மாலத்தீவுக்கு கடத்திச் செல்ல முயன்ற 80 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இந்த கடத்தலில் ஈடுபட்டது யார் என்பது தெரிய வந்திருக்கிறதா? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. தூத்துக்குடியில் இருந்து கடல் வழியாக இலங்கை, மாலத்தீவு உள்ளிட்ட நாடுகளுக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவது வாடிக்கையாக நடந்து வருகிறது. இந்த நிலையில கடந்த 4ஆம் தேதி தூத்துக்குடியில் இருந்து போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில தூத்துக்குடி பழைய துறைமுகத்தில் இருந்து மாலத்தீவு நோக்கி கருங்கற்கள் ஏற்றி கொண்டு சென்ற பார்ஜர் என்று அழைக்கப்படும் மிதவை கப்பல் மீது அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதையடுத்து பழைய துறைமுகத்தில் இருந்து புறப்பட்ட பார்ஜரை தடுத்து நிறுத்துமாறு கடலோர காவல்படைக்கு மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்தனர். நடுக்கடலில் சென்று கொண்டிருந்த பார்ஜர் என்ற படகை மடக்கி நிறுத்தி கடலோர காவல்படையினர் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு கொண்டு வந்தனர். அதில் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்தியதில் 16 பார்சல்களில் கொடிய போதைப் பொருளான ஹஷிஷ் என்ற கஞ்சா எண்ணெய் போதைப் பொருள் 30 கிலோ இருப்பது தெரிய வந்தது. இந்த பார்சலில் இருந்த சுமார் 30 கிலோ எடை கொண்ட ஹஷிஷை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதன் சர்வதேச மதிப்பு 80 கோடி ரூபாய் என்று கூறப்படுகிறது. இதனை கடத்தி சென்று படகில் வேலை செய்து வரும் ஆலந்தலையை சேர்ந்த கிளிப்டன், கடத்தலுக்கு உதவியாக இருந்த தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த நவமணி ஆகியோரை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பிடிபட்ட இருவரது வீட்டிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர். இந்த கடத்தல் சம்பவத்தில் வேறு யாருக்கும் தொடர்புள்ளதா என்று மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். மேலும் இதே போல கடந்த ஜனவரியில போதைப் பொருட்கள் கடத்தியதாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர் உட்பட 4 பேரை மத்திய வருவாய் குற்ற புலனாய்வு அதிகாரிகள் கைது செய்து இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.